ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷத் ஃப்ரம் ஜேடிஎஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ ப்ரீ மார்க்கெட் வீடியோ. ஸோ இனிமேல் ப்ரீ மார்க்கெட் வீடியோவும் போடுவோம் காலையில். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்றதை பார்த்து நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து போட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொன்ன மாதிரியே கேப் அப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஏறினானுங்க. ஒரு 100 பாயிண்ட்டுக்கிட்டே ஏறி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு 12:50க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொஞ்சம் செல்லிங் தான். அது செல்லிங்கிறது கூட கரெக்ஷன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஐசிஐசி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கொஞ்சம் கீழே இறக்குனானுங்க. ஸோ அதனால் அந்த செல்லிங் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ நிஃப்டி இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் போய் பார்த்துருவோம். ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகினான்னா மார்க்கெட் எப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி மேலே ஓப்பன் ஆக ஆரம்பித்தானா இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இதுக்கு நேராக 24,920ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் வரக்கூடிய இந்த கேண்டில். ஸோ அதனால் அதை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்ப்போம். நிறைய வாட்டி இதுமாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இதுமாரி போகும்போது இங்கே கீழே இறக்கிடுவானுங்களா, இறக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ளூ கோடு இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அது கிட்ட போச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக செல்லிங் வரும், ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம அதை இதுக்குள்ளே சொல்லியிருந்தோம். பட் இதை தாண்டாமல் பேங்க் நிஃப்டிக்கு விடிவு காலம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா 51,365ன்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே போயிட்டு செல்லிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா திருப்பி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கான், இங்கே ஒரு வாட்டி. ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. இதை உடைச்சா தான் ஓரளவுக்கு நல்லா மேலே போகும், இல்லைனா திருப்பியும் கீழே வந்துட்டு திருப்பியும் மேலே போகும், ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி உடைச்சிடணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 4 வந்துருச்சான். ஸோ பார்ப்போம், இது பார்ப்போம். 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம இதை போட்டிருந்தோம், இந்த கோடை போட்டிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவாகிடுச்சு, ஆக்ட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் சைட்வேஸ் தான் இது அப்படின்ட்டு. பட் ஆனால் அது செல்லிங் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக உடச்சிருப்பான். ஸோ இது நான் காலையில் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இன்டர்டே வந்து பண்ணுறது நம்மளுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. வாங்கி ஸ்விங் வேணால் பண்ணுவேன் தவிர இன்டர்டே பண்ண மாட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக அந்த இதுக்காக வெயிட் பண்ணுவேன், அந்த செட்டப்புக்காக வெயிட் பண்ணுவேன். சின்ன ரிஸ்க்காக இருக்கணும், பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரியான இதுக்கெல்லாம் நான் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டேன், நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஸோ வரேன், ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதோடு வரேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸோட வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குல்ல, ஸோ அது முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸோட வெளியே வரேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே உரைச்சான். ஸோ 9:30க்கு ஏறினவன் தான் ஒரு நல்ல ஏற்றம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:50க்கு மேலே ஒரு நல்ல செல்லிங் வர ஆரம்பிச்சிட்டான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ 5 மினிட்ஸில் உடைச்சானுங்க, அதை தக்க வைக்க முடியாமல் அப்படியே வந்துட்டானுங்க. இந்த கோடு கரெக்டாக தான், சாரி, இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இது கரெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ உடச்சி மேலே கொண்டு போய் இருந்தால் முடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காங்க. நாளைக்கு கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். குளோபல் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பொறுத்து இது நிஃப்டி ஐடி தாக்கு பிடிக்குமா அப்படின்றத பார்க்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே வர ஆரம்பிச்சிட்டான். நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுவே ஒரு 12 கிட்ட வரும்போது தான் கொஞ்சம் ஸோ ஒரு 13 கிட்ட வந்திருக்கான். ஸோ இது விக்கிங் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அப்புறம் ஏற்றிருக்கானுங்க, ஓகேங்களா? இப்படியே இதுவாக வந்தால் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இது உடைக்கக்கூடாது, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதை உடைச்சி மேலே போகக்கூடாது. மேலே போனாங்கன்னா திருப்பி லைட்டாக செல்லிங் வரும். ஒரு சின்ன கரெக்ஷன் தான் வரும், செல்லிங் கூட சொல்ல முடியாது, கரெக்ஷனாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். இங்கே தான் இருக்குது அவனுடைய சப்போர்ட் லைன், அதாவது 12,925 இருக்குல்ல, இங்கே வந்தோன்னா கொஞ்சம் லைட்டாக பவுன்ஸ் பேக் ஆகும். பவுன்ஸ் பேக் ஆகும்போது மார்க்கெட் கரெக்ஷன் வரும், ஓகேங்களா? இந்த டவ் ஜோன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம காலையிலேயே பார்த்துருவோம். ஸோ அதனால் அது வந்து காலையில் பார்த்துருவோம். அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து காலைல பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ 7 மணிக்கு அவங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். பார்ப்போம் எப்படி வரான்றதை பார்க்கலாம். இங்கேருந்தே ஒரு நல்ல ரேலி எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வைஸ் இல்லைனா இப்படி தான் போகும். ஏன்னா இவ்வளோ ரேலி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்களேன், இங்கே கீழேருந்து பாருங்கள் எத்தனை பாயிண்ட் பாருங்கள், 2,200 பாயிண்ட் கொடுத்துருக்கான்.
ஸோ அதனால் ஒரு சைட்வேஸ் போகும். நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இவன் சைட்வேஸ் போனோம்னா நம்ம மார்க்கெட்டும் நாளைக்கு சைட்வேஸ் போகும். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டேன்றனால பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரின்றனால ஓரளவுக்கு சைட்வேஸே கொண்டு போவாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் அதிகமான பர்சன்டேஜ் கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருக்குது. ஸோ மற்றது தான் மீதி 60%. ஸோ எக்ஸ்பைரின்றனால சைட்வேஸ்லேயே போகும். ரேராக தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவானுங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்டர்டே பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சைட்வேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் S&P இதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம நாளைக்கு பார்த்துப்போம். ஓகேங்களா? இது இப்போ தான் உருவாகியிருக்கானா? ஓகே, இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். யுவனமிக்ஸ் லைட்டாக இதுவாக வரானுங்க. பார்ப்போம், இது நாளைக்கு காலைல பார்ப்போம். ஓகே, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுவாக தான் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கான். இதில் எதுவும் டென்ஷன் எதுவும் இல்லை. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய IRB இன்ஃப்ரா ஸ்டாக். ஓகே, IRB பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி கேன்லாம் வந்திருக்கான். ஸோ கொஞ்சம் நாளைக்கு கவனம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. ஏன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் நல்லா உழைச்சிருக்கான். ஸோ இன்னும் இந்த கம்ப்ளீட் ஆகுது டபுள் பாட்டம் வந்து. ஸோ அதனால் இவனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரே நாளில் 10% கூட அடிப்பானுங்க. டக்குன்னு ப்ராஃபிட் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓகே முதல்ல ட்ராக்கிங் ஸ்டாக் பார்த்தோம். IDFC. ஸோ கீழே ஏற ஆரம்பிக்கிறான். ஸோ டபுள் பாட்டமும் கரெக்டாக வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான ஒரு இது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ தைரியமாக எடுங்க இந்த ஸ்டாக்கை. ஆனால் டக்குன்னு அது என்ன சொல்கிறது, ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட் வந்துன்னா வெளியே வந்துடுங்க சீக்கிரமாக. சரிங்களா? ஸோ எவ்ரிடே அவன் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்டாக் ஒன்று ஏஞ்சல் ஒன், அவன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் ஆகி நம்ம சண்டே கொடுத்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று. ஸோ 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்டே ஏறி இருக்கான். 23% கிட்டே ஏறி இருக்கான். நல்ல ரிட்டர்னு. ஸோ ஏன்னா ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், அது யாருக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்திருக்கும். இந்த கேண்டல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுமாதிரி கேண்டில் வந்தாவே நம்ம முன்னாடியே போய் உட்காந்துக்கிறது நல்லது. இந்த கேண்டல்லாம் பாருங்கள். இந்த கேண்டில் தெரியுதுங்களா? இந்த கேண்டில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த கேண்டில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இந்த கேண்டல்லாம் பாருங்கள். நார்மலாக இருக்கக்கூடிய கேண்டில் வரையும் இந்த கேண்டல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கும். ஸோ இதுமாரி குட்டி குட்டியாக வந்ததுன்னு வச்சிங்களேன், போய் உக்காந்துருங்க, முன்னாடியே உட்காந்துருங்க. அவன் ஏற ஆரம்பித்தான்னு வச்சிங்களேன், அப்படியே போக வேண்டியது தான் ஸ்பீடாக. சரிங்களா? ஸோ இன்னும் போகக்கூடிய தூரம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கூட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3223ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். 3896ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஸ்டாக்கும். ஸோ யாருன்னா பார்க்கலாம்னா அந்த ஸ்டாக் போய் பாருங்கள், இன்னமும் நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30% கிட்டே வேண்டிய இருக்கான். ஓகேங்களா? இன்னொரு 30% இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து இது பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குட்டி குட்டி கேன்லாம் இருக்குது. ஸோ இதுமாதிரி குட்டி குட்டியாக கேனில் ஏதாவது வந்ததுன்னா கீழே அந்த ஸ்டாக் நேமை கமெண்ட் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன் குட்டி குட்டியாக வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்படி வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து அன்றைக்கான வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பர்பஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருப்பேன் பாருங்கள். இங்கே இருக்குல்ல, இங்கே பாருங்கள் குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட்டுன்னு எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் ரிசர்ச் பண்ணுறது. இப்படிலாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், நான் முன்னாடியே போய் உட்காந்துருவேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 86% கிட்ட போயிருக்கும். இது பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கான் பாருங்கள். இதுமாரிலாம் வந்ததுன்னா முன்னாடி போய் உட்காந்துருவேன். எவ்வளோ நாள் ஆனாலும் வைக்கவே மாட்டேன். இந்த ஸ்கை கோல்டில் பாருங்கள் டே கேண்டில் தான். டே கேண்டில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுமாரிலாம் இருக்கும்போது அழகாக போய் உட்காந்துறது நல்லது. ஓகேவா? ஸோ தங்கமயில் பாருங்கள். ஸோ இதுமாரி வரக்கூடாது. இதுமாரி வந்தால் என்ன ஆகும்னா அங்கே ஏதோ சம்திங் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியராக புரியும். இன்ஃபோசிஸில் கூட வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டாக் கிடைச்சதுன்னா அந்த ஸ்டாக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டாக்கை நான் பார்த்துட்டு நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கீம் லெபார்ட்டரிஸை விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் இது கீழே வராமல் வராதிங்க. இந்த ட்ரில்லியன் இருக்குல்ல, இந்த ட்ரில்லியன் கீழே வராமல் ஸ்டாக் வந்து வைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கும் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த ஜேபி பவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி குட்டியாக வரும். ஸோ இவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 18 ரூபா தான், ஒரு 100 கூட வாங்கலாம். சரிங்களா, வாங்கி ப்ராஃபிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே ஒரு ஸ்டாக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஐஎக்ஸ்னு ஒரு ஸ்டாக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இது உரைக்க போகிறான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். ஸோ இவன் வந்து ரிஸ்க் வர ரேஷியோவில் கரெக்டாக இருக்கான். இங்கே எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 6% லாஸ் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 18%, 1:3. ஸோ கட் பண்ணிட்டு சீக்கிரமாக வெளியே வந்துருங்க. ஏன்னா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா டார்கெட் அடையிறதுக்கும் இவன் மேலே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரே கேனில் கூட அடிப்பானுங்க. ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் ஸ்மால் கேப்ன்றதுனால ஸ்பீடாக அடிச்சிடுவானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம். ஸோ நேஷனல் அலுமினியம் ஏற்கனவே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழேருந்து மேலே போகிறனால இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட, இங்கே எடுத்தீங்கன்னா கூட இங்கேருந்து ஒரு 14-15%. ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு வர முடியும். ஓகேங்களா, ஸோ இந்துஸ்தான் காப்பரேட் ஓரளவுக்கு கீழே தான் வந்திருக்கான். பட் ஆனால் அதெல்லாம் செல்லிங்காக எடுத்துக்க முடியாது, ஒரு சைடு வைஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பண்ணுவானுங்க. இப்போ குட்டி குட்டியாக வந்திருக்கேன் அந்த கேண்டல்லாம் பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்ன வந்திருக்கு. ஸோ இதுமாதிரி கேண்டில் வந்தபோது நம்ம கொஞ்சம் கவனமாக முன்னாடியே உட்காந்துக்கிறது நல்லது. ஓகேவா, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. அப்புறம் நிஃப்டி ட்ரை பண்ணக்கூடிய ஸ்டாக். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ ரொம்ப சைட்வேஸில் தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பரவாயில்ல, அதுக்கு மேலே தக்க வச்சுருக்கானுங்க. ஸோ இதுக்கு மேலே கீழே வராமல் இருக்க வரைக்கும் நல்லது. இல்லைன்னு வச்சிங்களேன், திருப்பியும் பேங்க் நிஃப்டி இறக்கி விட்டுருவானுங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி அதே இதில் தான் இருக்கான். ஸோ இன்னும் இதுவாகலை. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, மேலே போய்கிட்டே இருக்கான். ஸோ இவனும் பிரேக் ஆகியிருக்கான் பாருங்கள். இது வீக்லி நினைக்கிறேன். ஓகே, வீக்லியில் பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட இதுதான் இருக்கும். ஓகே, பிரேக்கு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி நிஃப்டி ஐடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய வாட்டி இப்படி பிரேக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒரு வாட்டி பிரேக் பண்ணிட்டு அப்புறம் கீழே இறக்கி விட்டானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இன்னும் ஓப்பன் க்ளோஸ் வரல, க்ளோஸ் வரட்டும். இன்னும் நல்லா க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். மேலே ஏறிட்டு கூட ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் கூட ஓகே தான். இல்லைன்னு வச்சிங்களேன், ஏற்றிட்டு திருப்பி கீழே இருப்பானுங்க. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி போனால் சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே இதுமாரி லார்ஜ் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போனால் ஓரளவுக்கு நல்லது, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை தான். பட் இங்கேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் தான், இந்த இடத்துலேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் தான். தெரிஞ்சிருந்த ஃப்யூச்சர் வாங்கியிருந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வேணால் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இவன் இதை உடைக்கணும். இதை உடைச்சா தான் ஒரு நல்ல 1900ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை உடைச்சிட்டானா சூப்பராக இருக்கும். ஓகேவா, உடைச்சிட்டு மேலே போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதான் ப்ரீவியஸ் உடைச்சணும் தான் நினைக்கிறேன். இன்னொரு 28 ரூபா தானே உடைச்சிடுவானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், இதை சொல்லாமல் வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் கரெக்டாக போயிட்டுருக்கான். ஸோ இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸே இன்னும் ஒரு 3% இருக்குது. ஸோ அப்போ ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும். அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இது பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுமாரி நான் எடுத்து வச்சுருப்பேன். என்ன பார்த்துருப்பேன், நிஃப்டி ஸ்மால் கேப்னுட்டு எல்லா ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஆட் பண்ணி அந்த ஸ்டாக்கெல்லாம் நான் இதுமாரி சேஞ்ச் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், யார் பர்சன்டேஜ் வந்திருக்கான்றது தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பர்சன்டேஜ் பாருங்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ருப்பீஸில் வரும். ஓகேங்களா, யார் சேஞ்சஸ் கொடுத்துருக்கான்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இல்லை, ஏஞ்சல் அந்த ஆல்ஃபபெட் இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ எப்படியும் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியாக இது பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இதுமாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணுங்கள். பேசிக் இது தான், இது ப்ரீமியம் இது கிடையாது. ஒரு 1600 கட்டணும் மாதம் ஆனால். ஸோ ஒர்த்து தான். நீங்கள் நிறைய ஸ்டாக்கை ட்ராக் பண்ணணுன்னா இப்படி தான் ட்ராக் பண்ணணும். நீங்கள் இது அனலைஸ் பண்ணுறது வேறு ஸ்டாக் எங்கேயா வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது அப்படியே போயிடும், மறந்துடுவீங்க. இல்லைனா ட்ராக் பண்ண மாட்டீங்க. இதுமாரி இருந்துன்னா ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒர்த்து என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் எப்போயுமே சொல்கிறது தான். அண்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரேடருக்கும் கேம்லருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அவன் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான், ட்ரேடே பண்ண மாட்டான். வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் செட்டப் வரும்போது தான் கரெக்டாக ட்ரேட் எடுப்பானே தவிர டெய்லியும் போய் ட்ரேட் எடுக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. அதே ஒரு கேம்லர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் இருக்குல்ல, அந்த ஒரு கிளியர்ச்சி இருக்குல்ல, அந்த கிளியர்ச்சிக்காகவே போய் அவன் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் ட்ரேடரா, ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடரா இல்லைன்னா கேம்லரா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடர்னால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அது வரைக்கும் ஐடியலாக அமைதியாக உட்காந்து மார்க்கெட் பார்ப்போம். ஸோ அதுதான் பெஸ்ட்டான இது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். நான் ஒரு இது நடந்துட்டுருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா.
ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.